Hi everyone, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க முன்ஷிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க பார்க்க போறேன்னு சொன்னா அழகு மீன்களை வளர்க்கக்கூடிய இடத்துக்கு தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களோட மனசா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு தான் விரும்புவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு சுவனையுள்ள ஆளுடு தான். போற வழியில சின்னதா ஒரு ஆரோடிட்டு இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு தான் போனோம். நாங்க வாழ்ற இடம் எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய இடமா இருக்கணும்னு சொல்லித்தான் ஆசைப்படுவோம். இந்த அழகு மீன்களுக்கு பெயர் வைக்கணும்னு சொன்னா நிறையவே வைக்கலாம். நான் என்னோட அழகு மீன்களுக்கு வச்சுக்கிற பெயர் என்னன்னு சொன்னா லக்கி சாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா அவங்கள பாக்குறப்போ எல்லாம் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். இன்னொரு கவலையா இருந்தாலும் அதை மறந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கிறப்போ மனசுக்கு அவ்வளோ இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல அழகு சேர்க்கணும்னு சொன்னா இந்த அழகு மீன்களை வளர்த்து பாருங்களே, ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க. தனிமையா இருக்கும் போதெல்லாம் நீங்க அதை பார்த்து ரசிக்கிறப்போ இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, ரொம்பவே தனி சுகம்தான். இந்த இடத்துக்கு பெயர் என்னன்னு சொன்னா தீவிரன்னு தான் சொல்லுவோம். இது ரொம்பவுமே அழகான ஒரு இடம் என்று தான் சொல்லணும். எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ இந்த இடத்தை விட்டு போகவே மனசு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவ்வளவு செழிப்பான இடத்துல தான் இந்த அழகு மீன்களை வளர்க்குறாங்க. அழகுக்கே அழகு சேர்க்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவுமே அந்த அழகு மீன்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் தான். I just wanna have some fun, yeah. I don't wanna fall in love. I just wanna have some fun. இதுதான் இந்த அழகு மீன்களோட வீடுன்னு சொல்லுவேன். எங்களுக்கு எங்களோட வீடு எப்படியோ அது மாதிரி தான் இந்த அழகு மீன்களுக்கு இதுதான் அவங்களோட வீடு. அவங்க ரொம்பவுமே ஜொலியா சில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பார்க்க போனப்போ அவங்க ரொம்பவுமே குதூகலமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு விதமா, மஞ்சள் வேணுமா, வெள்ளை வேணுமா, சிவப்பு வேணுமான்ற மாதிரி ஒவ்வொரு கலர்லயும் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தப்போ ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் ஒரு ஃபிஷ் லவர் இருந்தா கட்டாயமா இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்க. இந்த மீனோட பெயர் தான் கேப்டன். இவங்க தான் பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமா இருந்தாங்க. அதனால என்னமோ தான் இவங்களுக்கு கேப்டன் பெயர் வச்சிருக்காங்க. நீங்களுமே இவங்களோட குடும்பத்தனங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ගප්පින්නවා ගෝපිස් ඉන්නවා අර පල්ලෙ ලොකුම ඉන්නේ කියලා කැටි මෙතන ඉන්න කට්ටිය කාපුවා ඒන්ජල් ඉන්නවා උඩම මලාව ඉන්නවා ඔයාලා යන්න මේකට යන්න අර මේ දැන්
வாங்க அடுத்த மீனோட இடத்துக்கு போயிட்டு வரலாம். இதுதான் வந்து கப்பி செக்ஷன். கப்பி செக்ஷன்ல சின்ன 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 மீனா தான் இருக்கும். கப்பி செக்ஷன்ல நாங்கள் போகிற டைம் தான் சாப்பாடு டைம் அவங்களுக்கான. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்க குட்டி போட்டதுமே அதை தனித்தனியாகவே எடுத்து செப்பரேட்டாக வச்சிருவாங்க. அடுத்ததாக எங்களோட ஏஞ்சலை பார்த்துட்டு வரலாம் வாங்க. இவங்களோட நேம் தான் ஏஞ்சல். இவங்க ஏஞ்சலை மாதிரி ரொம்பவுமே அழகாக இருக்காங்க. நீங்களும் ஏஞ்சல் லவராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னுமே உங்கள் கூட பேசணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசையாக தான் இருக்குது. ரொம்ப நேரமாகவே கதைச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? வீடியோவும் லென்த் ஆயிரும். நான் பார்த்ததை உங்களோட ஷேர் பண்ணி உங்களையும் பார்த்து ரசிக்க வச்சதில் ரொம்பவுமே சந்தோஷம். நீங்களும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு புது புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் முன்ஷியஸ் ரெசிபீஸ்.